நீங்க சிதம்பரத்துக்கு தில்லைன்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? தில்லைன்னா எந்த ஊரு? சிதம்பரம். தில்லை எம்பல நடராஜாலாம் பாடுவாங்க சிதம்பரத்தில். தில்லையில் பாடிய தேவாரத்தை தில்லியில் பாட வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படுகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதலில் ஒலித்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் முதல்ல ஒலித்த மொழி. 22 ஆதினங்கள் ஆசீர்வதிக்க, சைவ ஓதுவார்கள் எல்லாம் தேவாரம் திருவாசகம் படிக்க, பழனியில தண்டாயுதபாணியினுடைய சந்நிதியில எப்படி ஓதுவார்கள் தேவாரம் பாடினால் மனமெல்லாம் இனிக்குமோ, பழனி சன்னிதானத்திற்கு சற்றும் குறையாமல் இந்திய பாராளுமன்றத்தில் ஓதுவார்கள் தேவாரம் பாடினாங்க, திருவாசகம் பாடினாங்க, கோளறு பதிகம் பாடினாங்க. ஒலித்த மொழி. சோழர்தம் செங்கோல் அங்கே அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல திமுக இருக்க வேண்டாமா? தமிழன் பெருமை பேசப்படுகிற இடத்துல திமுக இருக்கணுமா வேண்டாமா? அவையை புறக்கணிச்சுட்டு வெளில போயிட்டான். ஏன்னா செங்கோலை வைக்கிறான். இவன் செங்கல் திருடியே பழக்கம். செங்கோலுக்கு எங்க போவாங்க? அவையை அலங்கரிப்பது செங்கோல் என்றால், சோழர்தம் செங்கோல் என்றாலும் திமுக இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் அந்த பாராளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் போது அற்புதமாக பூஜை போட்ட அந்த பூஜாரியை நாங்கள்லாம் பாராட்டுறோம். 19 துஷ்ட சக்திகள் புறக்கணிக்கிற அளவுக்கு பூஜை போட்டுருக்கோம். திமுக போகல, காங்கிரஸ் போகல, கம்யூனிஸ்ட் போகல, விடுதலை சிறுத்தைகள் கலந்துக்கல. பாருங்க, எல்லா தீய சக்திகளும் நாடாளுமன்ற திறப்புல கலந்துக்கலைன்னா அடிக்கல் நாட்டுறப்ப எவ்வளவு சாதா பூஜை போட்டிருப்பாரு பாருங்க நரேந்திர மோடி.